அகில இந்திய அளவில் தந்தை பெரியாரை அடையாளம் கண்டு அவரை பெரிதும் போற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதேபோல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கருத்தியல் அடிப்படையிலே ஆதரித்து அவரை ஊக்கப்படுத்தியவர், அவருக்கு துணையாக இருந்தவர் தந்தை பெரியார். இருவரும் சனாதன எதிர்ப்பில், பார்ப்பனிய பனியா ஆதிக்க எதிர்ப்பில் ஒரே புள்ளியில் இணைந்து நின்றவர்கள். அவர்களுக்கு இடையிலேயே வேறுபாட்டை உருவாக்குவதற்கு, முரண்பாட்டை உருவாக்குவதற்கு, அவர்களை பின்பற்றக்கூடிய தோழர்களுக்கு இடையிலே இடைவெளியை ஏற்படுத்துவதற்கு சனாதன சூழ்ச்சி முயற்சிக்கிறது. அந்த சூழ்ச்சி எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தந்தை பெரியாருக்கு எதிராக விமர்சனம் செய்தால் அது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக செய்யப்படுகிற விமர்சனமாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது. அதை ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேங்கவேல் பிரச்சனையில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. அங்கே உள்ள வழக்கமான காவல்துறையினர், குற்றப்பிரிவை சார்ந்தவர்கள் விசாரிக்க கூடாது, சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என்று நாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை நியமிக்கப்பட்டது. ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசாரணை நடத்தி முடித்து இப்போது புகார் கொடுத்தவர்கள் மீதே, பாதிக்கப்பட்ட மக்களின் மீதே இவர்கள்தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. ட்ரையல் கோர்ட், இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இன்றைக்கு வேங்கவேல் கிராமத்தை சார்ந்த பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த போக்கை கண்டித்து கிராமத்திலேயே அமைதியான முறையில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். அவர்களை அச்சுறுத்தி காவல்துறையினர் பலரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த, அந்த பகுதியை சார்ந்த, வட்டாரத்தை சார்ந்த பொறுப்பாளர்களை, மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல தோழர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பது மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. திமுக அரசு சமூக நீதியின் பக்கம் நிற்கும் என்ற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு உள்ளது. பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைப்பதற்கு இந்த அரசு துணையாக இருக்கும் என்று நம்புகிறோம். காவல்துறையினரின் இந்த போக்கை, குறிப்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கிற இந்த குற்றப்பத்திரிகையை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்புல காவல்துறை இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த விசாரணை அவருடைய முழு கவனத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல இது எப்படி தவறு நடந்திருக்குன்னு பாக்குறீங்க? இது இவ்வாறு நடந்திருக்கிறது என்று மிகுந்த அதிர்ச்சியை தரக்கூடியதாகத்தான் எங்களுக்கு இருக்கிறது. முதல்வருடைய கவனத்திற்கு இதை நாங்கள் மீண்டும் எடுத்துச் செல்வோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கிற வரையில் மக்களோடு சேர்ந்து போராடுவோம். ஆதாரங்கள் என்ற பெயர்ல புகைப்படங்கள் வெளியிட்டிருக்காங்க, சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம். இது ஏற்கனவே வெளியே வந்ததுதான். அது ஒன்றும் புதிய தகவல்கள் கிடையாது. அது வாட்ஸ்அப்பில் பரவிய புகைப்படங்கள் தான், வாட்ஸ்அப்பில் பரவிய ஆடியோ தான், வாட்ஸ்அப்பில் பரவிய வீடியோ தான். எதுவுமே புதிய விஷயங்கள் இல்லை. அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக இது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. சனாதன சூழ்ச்சியால தான் பெரியாரை இழிவுபடுத்துறாரு மறைமுகமா சொன்னீங்க. அது சீமானை தான் சொல்றீங்களா? சீமானுடைய போக்குகள் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார், இவ்வாறு பேசுகிறார் என்று விளங்கவில்லை.
அவரை யார் இப்படி உசுப்பி விடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை. அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது. மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார். அது அவருக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல. அவரை பின்பற்றக்கூடிய தோழர்கள் மிக கவனமாக இவற்றை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதான் அவர் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே எல்லாவற்றையும் அணுகுகிறார். அவருடைய வாதம் 100 விழுக்காடு குதர்க்கவாதமாக இருக்கிறது. அதில் எந்த விதமான ஒரு ஜனநாயக அணுகுமுறையும் இல்லை, கருத்தியல் சார்ந்த போக்கும் இல்லை, கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. வேங்கை விவகாரத்துல வாக்கு அரசியலை மையப்படுத்தி இந்த விசாரணை நடத்தப்படுறதா பாக்குறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு இவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட பிறகும் வாக்கு அரசியல்னாக்க தலித்துகளுக்கு தான் வாக்கு இருக்குது. அவர்களும் தான் கணிசமான வாக்காளர்கள். தமிழ்நாட்டில் தலித்துகள் மிகப்பெரிய வாக்காளர்கள். அதிலும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிற ஒரு சமூகம். பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள். ஆகவே இதை வாக்கு அரசியல் அடிப்படையிலே கையாளுகிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை. காவல்துறையினர் தொடக்கத்திலிருந்தே இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அந்த கிரைம் பிரான்ச் போலீஸே முதல்ல அப்படிதான் வற்புறுத்தினாங்க. அது தெரிஞ்சுதான் நாங்கள் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். அதன் பிறகுதான் சிபிசிஐடி விசாரணை போடப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையும் தனிப்பட்ட முறையில் இவர்களை அழைச்சிட்டு போய் இது நீங்க செய்ததாகவே ஒத்துக்கொண்டா உங்களுக்கு நல்லது, ஒத்துக்கலனாக்கா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை செய்தார்கள். அதையும் முதல்வருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் சென்றோம். ஆனால் கடைசியில் இவ்வாறு அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. மீண்டும் முதல்வரை சந்தித்து இது குறித்து நாங்கள் நோக்கம் தெரியலையே, தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு சொல்லப்படும். தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஈக்குவலான ஒரு காவல்துறைன்னு சொல்றாங்க. சிபிஐக்கு போன வழக்குகள் பல வழக்குகள் தஞ்சாவூர் மாநில வழக்கு சிபிஐயே நம்பிக்கைக்குரியதாக நாங்கள் பார்க்கவில்லை. தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்ததால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் சிபிஐ என்று சொல்லுகிறோம். சிபிஐ 100 விழுக்காடு நேர்மையாக விசாரிக்கிறது என்று இப்போது நம்பக்கூடிய நிலை இல்லை இன்றைய சூழல். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் அந்த கோரிக்கை இப்போ இந்த வேங்கவேல் விஷயத்தில் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஏமாற்றத்திலிருந்து இதை சொல்ல நேருகிறது. அது தெரியல, அது என்ன ஒரு நபர் தானே. ஒரு நபர் ஆணையம் கொடுத்தது இந்த விவகாரத்துல போலீஸ் கொடுத்த அறிக்கை தான். விஜய் நேர்ல போய் வேங்கை வயல் மக்களை பார்க்கணுன்ற ஒரு முடிவெடுத்திருப்பதா சொல்லப்படுறது. கூடுதலான ஆதரவு பெரும்பாலான கட்சிகள் அந்த இடத்துக்கு அவங்களுக்கு உறுதுணையா நிக்கணும்னு பாக்குறீங்க. விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்த்து விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.